கபிலனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து சிவாவையும் ஐலியும் வீட்டை விட்டு வெளியே துரத்தணுன்ற பிளானில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நைஸாக வந்துட்டு கபிலனோட அம்மா வந்துட்டு ஒரு ஃபைலில் சைன் வாங்கணும்ப்பா, அவர் ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி இருக்கிறாரு, அவர்கிட்ட சைன் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சீன் போட, உடனே சிவா வந்துட்டு தான் வந்து சித்திக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சி, சித்தி நான் வாங்கிட்டு வந்து தரேன் கொடுங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக போயிட்டு அவர் போய் வாங்கிட்டு வரதுக்காக அப்பா இதில் சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு சைன் பண்ண சொல்கிறாங்க. அவரும் கவனிக்காமல் சைன் பண்ண போகிறாரு. அப்போ கபிலன் வந்துடுறாரு. இந்த டாக்குமெண்ட் என்னன்னு கூட பார்க்காம சைன் பண்ணுவீங்களா, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு காமிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ரெடி பண்ணி கொடுத்தது இல்லையா. அதில் வந்துட்டு பாதி சொத்து வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு எழுதி வைக்கிறதா, அதாவது சிவாக்கு எழுதி வைக்கிற மாதிரி, சிவா ஏமாற்றி இந்த சைனை வந்து அவங்க அப்பா கிட்ட வாங்க போகிற மாதிரி கபிலன் வந்து சொல்லிடுறாரு. அட பாவி, எங்கள் சொத்தை ஏமாற்றி வாங்கிறதுக்கு தான் இங்கே வந்தியா, அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை போயிட்டு அடித்து இது பண்ணுறாரு. மொத்த சொத்து இந்திராணி பேரில் தானே இருக்குது, அப்புறம் எப்படி இவர் எழுதி வைப்பாருன்னு தான் எனக்கு புரியல. இதை வந்துட்டு ஒரு லாஜிக்காக வந்து கொண்டு வராங்க, எனக்கு ஒன்றும் புரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. இதை எப்படி மீறி சிவாவோ ஐலியோ அந்த வீட்டில் இருக்க போகிறாங்க. அவங்க சிவா தான் வந்துட்டு அவரோட பையன்றதை புரிய வைக்க போகிறாங்க எல்லாருக்குன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.